ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற படம் 2024 அதாவது இப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற ஒரு மலையாளம் கேங்ஸ்டர் காமெடி ட்ராமா த்ரில்லர் படமான ஆவேசம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் பெங்களூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை வந்து காமிக்கிறாங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஒரு மெயின் ரோல் கேரக்டர்ஸ்னே சொல்லலாம். இவங்க அந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு வராங்க. அண்ணன் பண்டு ஸ்கூலில் படிக்கிற சமயத்து ஒரு பெந்துவிൻ്റെ ജ്യൂസ് ഇടയിൽ പാർട്ട് ടൈം ആയിട്ട് ജോലിക്ക് കയറി. ஒரு நாள் இவங்க காலேஜுக்கு வரும்போது இந்த சீனியர் பசங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க இந்த ஜூனியர் பசங்க, அதாவது இந்த புதுசாக சேர்ந்த இந்த ஃபஸ்ட் இயர் பசங்களை வச்சு ரேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. இவங்க டெய்லியும் அந்த காலேஜுக்கு வரும்போது இந்த சீனியர் பசங்க கண்ணில் நம்ம படாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெய்லியும் வந்து போயிட்டுருப்பாங்க. ஒரு நாள் இந்த சீனியர் பசங்க இந்த 3 பசங்க தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு வந்து இந்த 3 பசங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இந்த சீனியர் பசங்க இவங்க 3 பேரையும் வெளுன்னு வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த 3 பசங்க இந்த சீனியர் பசங்களை நம்ம எப்படியாவது வந்து பழி வாங்கணும், அதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும், நம்ம திருப்பி இவங்களை அடிக்கணும். அதனால் இவங்களால் அடிக்க முடியாது. ഞാനിവിടെ ഒരു ലോക്കൽ സപ്പോർട്ട് ഉണ്ടാക്കുകയും ചെയ്യും, അവന്മാരെ തിരിച്ചടിക്കുകയും ചെയ്യും. இந்த 3 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் சப்போர்ட்டை தேடி இவங்க போகிறாங்க. அதாவது இவங்க தேடி போகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராக இருக்கும். ஏன்னா இந்த பாரில் தான் இந்த மாதிரி இந்த ஒரு என்ன சொல்ல ஒரு கேங்ஸ்டர் இல்லை ஒரு ரவுடி அந்த மாதிரி ஆள்லாம் வந்து இந்த மாதிரியான இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாராக வந்து இவங்க போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் இவங்க ஒரு பாருக்கு போகிறாங்க. அந்த பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர், அதாவது நம்ம ஃபஹத் ஃபாசிலை வந்து இவங்க மீட் பண்ணுறாங்க. அப்படி இந்த 3 பசங்க ஃபஹத் ஃபாசிலை வந்து மீட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அதாவது ஃபஹத் ஃபாசில் ஒரு ஒரிஜினல் கேங்ஸ்டரா இல்லை அவர் வந்து ஒரு டம்மி பீஸா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று வருது. அந்த டவுட்டு படம் பார்க்கும்போது நமக்கும் வருது. அதுக்கப்புறம் இந்த ஃபஹத் ஃபாசில் வந்து இவர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு இவர் வந்து ப்ரூவ் பண்ணாரா இல்லையா, அதே மாதிரி அந்த 3 பசங்க அந்த சீரியஸை வந்து ஃபஹத் ஃபாசிலை வச்சு ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. രംഗൻ ചേട്ടൻ എങ്ങനെയാ ഇത്ര സെറ്റപ്പ് ആയത്? இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த நம்ம ஃபஹத் ஃபாசிலோடைய அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். இவரை இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவருடைய ஒரு செம்மையான ஒரு ஆக்டிங்கில் வந்து இவரை வந்து தாங்கி பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவர் கொடுத்துருப்பாரு. இவர் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரியும். மேபி நிறைய பேருக்கு வந்து ஃபஹத் ஃபாசில் எப்படிப்பட்ட ஆக்டர் அப்படிங்கிறத நீங்கள் மலையாளத்தில் அவர் நடித்த படங்கள் போய் நீங்கள் பாருங்கள். அவருடைய நடித்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படமே வந்து பேசும். அப்படி ஒரு ஆக்டர் வந்து நம்ம ஃபஹத் ஃபாசில். இவர் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெட்ரூம் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த சீக்வன்ஸில் இவர் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று போடுவார் பாருங்கள், செமையான ஒரு சீன் அது. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய இடத்துல, அதாவது என்ன சொல்ல, நான் சொன்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். நிறைய இடத்துல இவருடைய ஆக்டிங் வந்து ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அவ்வளோ ரசிக்க வச்சுருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஹத் ஃபாசிலை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய பிஜிஎம்
சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க சீனுக்கு சீனு. அதுவும் ஃபஹத் ஃபாசில் வர சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து சும்மா தெறிக்குது அப்படியே. தேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, அதாவது இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் ஆடியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து நிறைய பேர் வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்க. அவங்க இந்த படத்தை வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரோடைய அந்த கேரக்டர், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸாக நடித்த அந்த கேரக்டர், அவங்களும் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, ஒரு 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 மாதிரி காமெடியாக வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் காமெடி எலமெண்ட்ஸ் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது. பட் எனக்கு அந்த படம் பர்சனலாக அந்தளவுக்கு இவங்க கொடுத்த ஹைப்புக்கு அந்த படம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு சில இடங்களில் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அந்த காமெடி சீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டாக இல்லை. அதாவது என்ன சொல்ல, விழுந்து விழுந்து சிரித்தேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லை. ஸோ இந்த படத்தில் அவர் எடுத்திருக்கிற ஒரு சில காமெடி எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் வந்து நடிச்சிருப்பார். அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து வருவார். அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு அடியாள் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க அவர் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஜு கோபன். அவர் பேர் வந்து இப்போ தான் நான் வந்து நெட்டில் பார்த்தேன், அதனால தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடிச்சிருப்பார். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு ரைட் ஹேண்டு கேரக்டர் மாதிரி இவர் வந்து நடிச்சிருப்பார். ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்து சொல்கிறேன். இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை அந்த அம்பாடி கேரக்டர்கிட்ட கொடுத்து ஷூட் பண்ண சொல்லுவார். யாரையும் ஷூட் பண்ண மாட்டார், ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த டைமில் அந்த துப்பாக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும். அப்போது அந்த இடத்துல ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்து ஒன்று நடக்கும். அந்த சீனுக்கு வந்து நான் செமையாக வந்து சிரித்தேன் தேட்டரில். அதே மாதிரி தேட்டரே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனுக்கு வந்து செமையாக வந்து சிரித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா அப்படி கழுத்தை பிடிச்சி சும்மா சொருவார் அந்த சீனு. அந்த இடத்துல அந்த ஷாட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த அம்பாடி கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு அடுத்த ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேமுக்கு ஃப்ரேமு நம்ம ஃபஹத் ஃபாசிலை வந்து சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. அதுவும் காமெடி கலந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இலுமினேட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டுக்கு வந்து தேட்டரில் யாரும் டான்ஸ் ஆடலை, பட் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சாங்கு தான் அது. அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கேம் விளையாடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸு இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனாலும் அந்த சீக்வன்ஸ்லேயும் ஃபஹத் ஃபாசில் வந்து மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. பட் அந்த சீக்வன்ஸை வந்து இவங்க கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு மைனஸாக வந்து தெரியுது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா
அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் மைனஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது அதெல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அது ஓவரால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் சொல்லிட்டிங்கன்னா அப்போ படத்தில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? கண்டிப்பாக வந்து அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதனால் நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் செக்ஷுவாலிட்டி, நியூடிட்டி அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இந்த படத்தை போய் நீங்கள் ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி இப்போது மலையாள படங்கள் தமிழ்நாட்டில் நல்லா கொஞ்சம் பீக்கில் இருக்குது. ஸோ இந்த படமும் அந்த வரிசையில் வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இப்போ இருக்கிற தமிழ் படங்கள் அந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைவாக இல்லை. அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ தமிழ் படங்கள் எப்போ அவங்க நல்ல படங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த வருஷத்தில் அவங்க ஒரு நல்ல படம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக தமிழ் படத்துலேயும் ஒரு மலையாள படம் மாதிரி ஒரு நல்ல படங்கள் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. ஸோ மலையாளம் புரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கலாம். பட் எனக்கு இங்கிலீஷே வந்து புரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து தமிழ் டப்பிங்கில் விட்டாங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் வந்து பார்ப்பாங்க. மஞ்சுமல் பாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தமிழ் பாதி மலையாளம் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வார்த்தைகள் பெருசாக இல்லைனாலும் மலையாளம் ப்ளஸ் கன்னடம் கொஞ்சம் வருது. ஏன்னா இந்த படம் வந்து பெங்களூரில் எடுத்திருப்பாங்க. அதாவது பெங்களூரில் நடக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால் கன்னடத்தில் பேசுகிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது இந்த படத்தில். பட் இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டுடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் வந்து ஓடுது. ஸோ இங்கிலீஷ் புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் வந்து எதுவுமே வந்து எனக்கு மலையாளமும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, நான் போய் தேட்டரில் சும்மா உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விஷுவலாக பார்க்கும் போதே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரியும் இந்த படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் குடும்பத்தோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அதே மாதிரி இன்னொரு மலையாள படத்தோடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய். அப்போ நாளை